நம்ம என்ன பார்த்துட்டு போனா சரி ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறத சொல்லியிருந்தேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இந்தியன் பைக்ஸ் மாதிரியே ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் விளாட்றதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து கேம் வீட்டை சுற்றி அமைக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்குது, ஜிம்மு பால்கனிலாம் இருக்குது கேஸ். ஸோ அப்படியே போனீங்கன்னா ஒரு கார் இருக்கும். இதான் கேஸ் பால்கனி. ஸோ இந்த பால்கனியில் சுற்றி பார்த்துட்டு இப்படியே போனீங்கன்னா செம்மையான ஒரு இடம் இருக்குது. அதுதான் கேஸ் ஒரு ஜிம்மு. ஸோ அந்த ஜிம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி போகலாம் நான் நினச்சிருக்கேன்னா, இந்த கேமுக்கும் அந்த கேமுக்கும் கம்பேரிசன் வீடியோவாக இருப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ ஜிம்மை பார்க்க போகலான்ட்டு ஜிம்மு நேராக நடந்து போயிட்டே இருக்கோம். நேராக நடந்து போன்னு நம்ம ஜிம்முலாம் பட்டியல ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம ஜிம்மு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் இருக்கு. சரி வாங்கன்ட்டு ஏதாச்சும் சீட் ரோடு பார்ப்போம். கார் ரோடு தானே யாருமே ஆர்டிஎஸ் ஸ்டூடில் போனால் ஒன்றுமே ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கலர்லாம் நடத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே போயிடுவோம். அப்புறம் வெளியே கீழே வந்துட்டு கீழே வா நம்ம பால்கனிலேருந்து குதிச்சிட வேண்டியதான். குதிச்சு அப்போ சீக்கிரமாக கீழே போக முடியும். கீழே போயிட்டு சூப்பர்மேன் மாதிரி லேண்ட் ஆகலாம். ஏதாச்சும் பைக் சீட் கோடு வருதான்னு பார்ப்போம் கைஸ். பைக்கு சீட் கோடு என்ன இருக்கும் இப்போ நம்ம போட்டு பார்ப்பீங்க. ஓ ஒரு பைக் வந்துருக்குங்க. என்னாச்சு திருப்பி போட்டு பார்ப்போம். என்னமோ நான் போடுறேன், வாய்ஸ் கொடுக்குறேன். ஆப்பில் போய் யார் வாய்ஸ் கொடுக்குறேன்னா ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் எனக்கே தெரியல அந்த சீட் கோடு. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமாக வண்டி விடுறோம். ஒன்று போட்டு பார்த்தோம், அதுவும் ஒரு கவலை. எப்படியோ பார்த்து மடப்பான வச்சு சொன்னேன். நெக்ஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு போவோம். பைக்கை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இந்த பைக்கை பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஸோ வாங்க இந்த பைக்கை எடுத்துகிட்டு போவோம். இந்த பைக்கை முறுக்கிட்டு போனால் செம்மையாக இருக்கும் போலையே. எடுத்தானோ என்னங்க முன்னாடி வீலிங்கெலாம் அடிக்குது. செம்ம பைக் போனங்க இது. என்னங்க இப்படிலாம் பண்ணுது பார்த்தீங்களா கைஸ் இந்த குடும்ப சட்டையை. முட்டிக்கல பிரேக் போட்டேன் அப்படின்ட்டு வாங்க. இப்படியே போய் லெஃப்ட் ரைட்டுன்னு பிரேக்கை போட்டால் புகை வருதுங்க. வண்டி இது புகை வந்ததுக்கு விடுறது. என்னங்க ட்ரிஃப்ட்லாம் அடிக்குது. பைக்கில் ட்ரிஃப்ட் அடிக்கலாமா? பறக்குதே. அதனால் நல்லா பறக்கணும்னு நினச்சேன், கம்மியாகவே கீழே வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முட்டி இட்டு கூடாத, அப்புறம் நான் காசு வாங்கிட்டு வளரல. சீக்கிரமாக வீடியோ எடுத்துக்கிட்டோம் போல் அவசரத்தில், அதனால் நெக்ஸ்ட் நான் வளர்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியே ஒரு பக்கம் நின்று இதாட்டும் அடிச்சு போடுவேன். பிரேக் ஃபெயில்டேடா கைஸ். நம்ம வண்டியோட பிரேக் ஃபெயில்டேது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த வண்டியோட பிரேக்கு ஃபெயில்டே ஆக மாட்டேங்குது. சரி வாங்க காரை எடுத்துகிட்டு போன்ட்டு வீட்டு பக்கம் பிரேக்கை போட்டு நிறுத்திட்டு நம்ம காரை எடுக்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த காரோட குடும்ப சட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த காரோட குடும்ப சட்டையை நீங்களே பாருங்க. இந்த காரை ஜம்ப் பண்ணி போய் எடுக்கலான்னு போ எடு என்னங்க லாக் ஆகிட்டே வந்துடுச்சு. கார் எடுத்துகிட்டு முறுக்கிட்டு போகிறோம் நம்ம. இப்போ முறுக்க இந்த கார் ஓட்ட ஏதோ பொம்மை கார் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஏம்மா இப்படியே போயிட்டு இருந்தோம்னா இந்த கார் என்னத்துக்கு ஆகுறது. ரொம்ப நேரம் வீட்டு எடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. நான் இந்த வீடியோலாம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் காய்ஸ். சொன்னாலும் இந்த வீடியோக்கு நிறையா லைக் பண்ணணும், நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு சப்ஸ்கிரைப் லைக் காண்டி போட்டிருக்கேன். ஸ்கூல் திறந்து விட்டாங்க. ஸோ அந்த கவலையோடு நான் இப்போ உங்களுக்கு வாண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் வீடியோலாம் முடியல, பாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதாங்க இது
மாடி அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன்னா அதனால் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு யூ டர்ன் பண்ணிக்கிட்டே போனோம்னா என்ன இங்கே வண்டி கதை ஒரு மாதிரியாக போயிட்டு என்ன இது ஒரு வண்டியோட கதவு எப்படிலாமா இருக்கும்? ஏங்க உள்ளே போய் இருக்கு ஒரு கதவு. வாட் இஸ் திஸ்? ஐ ஆம் ஸோ ஸ்கேர்ட். சரி நான் பேச முடியலங்க. ஐயோ 5 நிமிஷம் தான் போயிருக்கா. ஐயோ நீ எவ்வளோ நேரம் தான் அந்த வீடியோவுக்கு பேச எடுத்து. சரி வாங்க வாய்ஸ் கொடுப்போம். வாயிலுக்கு வளரலாம் வளரிட்டு இருக்கணும். ஸோ காய்ஸ் இந்த வண்டியை ஓட்டணும்னா ப்ரோ டிரைவர் வேணுங்க. இந்த வண்டியை எனக்கு ஓட்டவே தெரில, எந்த பக்கம் வழி இருக்குன்னே தெரிலங்க. முட்டிக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் அந்த பார்த்தீங்களா வீடியோ கேம் பண்ணுறப்போ ஒன்றுமே தெரிலங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கும்போது ஏதோ வழி தெரியுதுங்க. அந்தாண்ட என்ன அந்த வீடியோ எடுக்கும் போது பார்க்கல. ஸோ ஆனால் மன்னிச்சுக்கோங்க. அதனால அந்த வழி என்னென்னு இந்த கேம் பேரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கேம் பேர் என்னென்னா இந்தியன் பைக்ஸ் மாதிரியே இருக்க இந்தியன் பைக்ஸ் ப்ரோ 3Dங்க. ஏன்னா இது ப்ரோ மாதிரியா இருக்கு. இந்தியன் பைக்ஸோட கேவலமாலாம் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்தியன் பைக்ஸே ஒரு GTA 5 கம்பேர் பண்ணி வரும். இந்த கேமை வேறு எதோ கம்பேர் பண்ணி வருது. இது என்னன்னா ஒரு கேம் இருக்குங்க. அந்த கேமும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேம் என்னன்னா அது பேர் என்னமோ நான் மறந்துட்டேன். ஞாபகம் இருந்துச்சு. இந்தியன் ட்ரிஃப்ட் ஆட்டோ. இந்த கேமோட கம்பாரிசன் தான். பட் இந்த கேம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு புரியுங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷாப்பு. அதே மாதிரி நான் இப்போ போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ பளிச்சுன்னு தெரியுது. அந்த பூஸ்டர் போனாங்க. அது பூஸ்டர் என்ன தெரியலங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொல்லி விடுங்க. இந்த வண்டி எடுத்துட்டு போலீஸ் கேஸ் ஆகிட்டுங்க. சொன்னால் இன்றைக்கி நம்ம போலீஸை கதம் பண்ண போகிறோம். இங்கே ராய் வாட்டா எம்மாச்சி பாலைக்கா பச்சி ஒட்டம்பாப்பி கிரனேட் போட்டிருக்கோம். ஒட்டம்பாப்பு நாங்கள் சாவலை. கார் முட்டிட்டேன் அப்பயும் சாக மாட்டேறேன். போச்சு போலி முடிஞ்சு. வாட்டா எம்மாச்சி வாழைக்கா பச்சி வட்டம்பா பிச்சு பொட்ட போட்டா பச்சின்னு போட்டு விட்டாங்க நம்மளை. ஸோ என்னால் முடியலைங்க, ஸ்பீச் கொடுக்க முடியல. ஸோ அதனால் நம்ம இப்போ பண்ணப்படுத்துகிறோம். ஸோ வேற லெவல் ட்ரிஃப்டிங். இதுதான் இந்த கேமில் ட்ரிஃப்ட் பண்ண முடியாம எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. இப்போ தான் நான் ஒரு ட்ரிஃப்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சுங்க. ஸோ அதை போக போக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஏன் இப்படி கத்திட்டு இருக்குன்னா அது ஒன்றுமே இல்லைங்கோ. இல்லை அப்படியே போட்டு குழு குழுன்னு நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு செகண்டில் தில்லாடி போயிட்டேங்கண்ணா. தில்லாடி போயிட்டேங்கண்ணா. ஒரு செகண்டில் நான் தில்லாடி போயிட்டேன். அப்பயே வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டுருக்குங்க. குச்சி யாரும் ஃபேனை சொல்லி வச்சுக்காதே தெரியாமல் ஃபேனை போட்டுவிட்டேன். எப்பா ஹார்ட் பீட் வழியாக வந்து வந்துட போடுங்க. கேஷ் ஸோ திருப்பி வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு 10K போகணுங்க. கஷ்டப்பட்டு அங்கே போய் இங்கே போய் வீடியோ எடுத்துருக்கேன். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோக்கு நிறையா லைக்ஸ் போகணுன்னு நான் நம்புகிறேன். பட் அழுது போடுவாங்க. தாழ்வாளன் கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் கேட்டுக்கொள்கிறேன் 10K லைக்ஸ் போகணும். போட்டு நான் அப்புறம் அழுதுறோம் பாருங்க. 10K லைக் போயே ஆகணும். இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து தொண்டை கட்டிக்க போலையே காஸ். அம்மா என்ன போட்டு சொன்னாங்களே நான் வீடியோ காட்டி எவ்வளோ வாய்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு இங்கேருந்து நான் இப்போ மாடியிலேருந்து கீழே வந்து என்ன வரும். ஸோ கைஸ்
தாய்மாடன்னு கேட்டுக்கூடன்னு சொல்லியாச்சு. இப்போ வீடியோ இன்னும் 5 நிமிஷமா 10 நிமிஷமா எவ்வளோ நேரம் இருக்குது காய்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி 17 மினிட்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போடுறது திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோவை எடுத்துருக்கேன். 2 வாட்டி இந்த வீடியோ எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி இருங்க வீடியோவில் என்னங்க லேக் ஆகிட்டு அப்படியே காய்ஸ். அப்படியே கேம் லேக் ஆகிட்டுங்க. இப்போ வெளியே போயிட்டு தான் வர முடியுமோ? கேமே லேக் ஆகிட்டோம்னு சொல்லாத. கேம் டோன்ட் லேக், ஐ வில் கில் யூ மேன். கேமே லேக் ஆகிடாத. கேம் லேக் ஆகிட்டுருங்க. திருப்பி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமா காய்ஸ்? திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கேமை ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் தெரியாமல் 17 மினிட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டேன். திருப்பியும் உள்ளே வந்து திருப்பி எல்லாத்தையுமே பண்ணுவோன்னே திருப்பியும் வந்தாச்சுங்க. இன்னும் 14 நிமிஷம் இருக்குங்க அந்த வீடியோ முடிய. அது வரைக்கும் கொஞ்சம் உட்காந்துட்டு வீடியோ போடுவேன்ட்டு உட்காந்துட்டேன். காய்ஸ் இப்போ நம்ம 11 நிமிஷம் திருப்பியும் ஒரு ரெட் கலர் கார் வந்துருக்குங்க. ஸோ இந்த ரெட் கலர் செம்மையாக இருக்குது. இந்த ரெட் கலர் காரை ட்ரை பண்ணி பார்த்துருமா? இந்த ட்ரிஃப்ட் ஆப்ஷன் இருக்கா? ட்ரிஃப்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால வீடியோ எப்படி போடணும் மறந்துவிட்டு, அதனால கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த ட்ரிஃப்ட் ஆப்ஷனை வீடியோ போகும்போது சொல்கிறேன்னு சொன்னேன்ல. பிரியமாக இந்த லெஃப்ட் ரைட்லாம் வந்துவிட்டுருங்க. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணா அதான் மாதிரியாக நான் ஃபீல் பண்ணுறேன். தெரியாதனமாக இந்த வீடியோ வந்துவிட்டோம். இனிமேல் நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க செமையான கிக் பண்ணுறான். இவன் செமையாக கிக் பண்ணுறாங்க. திருப்பி அந்த காரை ஒயிட் கலர் கார் வந்துருக்கு. இந்த வாட்டி கார் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னு தான் தெரியல காய்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமை விளாண்டு பாருங்கள், நல்லா இருக்குது. திருப்பி இந்த கார் எடுத்துகிட்டு போய் எங்கே சொல்ல போகணுன்னு எனக்கே தெரியல. காரோட லுக்கு செமையாக இருக்குல்ல. இருங்க இந்த காரோட இதை ஸ்பீடை பார்த்துக்கோங்க. இந்த கார் சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. கார் சவுண்டை நீங்களே நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கார் சவுண்டு செமையாக இருக்கும் காய்ஸ். இந்த காரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா செம கோடி கோடியாக வாங்கலாம். அந்த காரு ரியல் எபிசோட் சொல்ல வேற எங்கேயும் சொல்லிட்டுருக்கேன். இப்போ காய்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேமிங் வீடியோ பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு 10K லைக் பண்ணோம், 100K. இந்த ஆசை நிறைய இருமா கேட்டிங்களா? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் இந்த ஆசையே இருக்குது காய்ஸ். ஸோ அதனால நீங்கள் இப்போ எல்லாமே பண்ணியே ஆகணும். அதனால ஸோ நம்ம இப்போ ஃபுல் இதையும் போட்டு கத்திட்டு இருக்குதே. ஏன் இப்படி பைத்தியம் பண்ணி கத்திட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ காய்ஸ் ஸோ எனக்கு இப்போ தலை ஊற்றுற மாதிரி இருக்குது. உங்களை வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்குமா புன் 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 பூ. எனக்கு வாயில் பாட்டு தான் வருதே தவிர வேறு எதுவும் வரமாட்டேங்குது. ஐயோ வாயில் பாட்டு தான் வரல, வேறு எதுவும் வரமாட்டேங்குது. அதனால முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ அம்மா இன்னும் எத்தனை நிமிஷம் எனக்கு வீடியோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவுக்கு ஸோ திருப்பியும் நம்ம முட்டிட்டோம். எவங்க அவன் வந்து முட்டிக்கிட்டே இருக்க. இந்த காரில் பிரேக் போட்டா இப்போ நான் தோப்பத்தில் இருக்கேன்னா வேதாளத்தில் போய் நிற்கிது பிரேக் போட்டா. இதாங்க இந்த காரோட பிரச்சனையே. இந்த காரை ரிவர்ஸ் கீரில் போட்டு பார்த்தோம்னா வண்டி போகணுச்சு. பிரேக் போட்டு நிறுத்திவிட்டாப்பில் நம்ம ஃப்ராங்க்லினே. ஸோ இதில் மைக்கேல் கேரக்டர்லாம் இருக்கான்றோன்னு கேட்டிங்கன்னா தெரியணுங்க. நானே இந்த கேமுக்கு புதுசு. ஸோ கைஸ் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்டுருந்தோம்ல சப்ஸ்கிரைப் நிறைய போகணும் காய்ஸ். ஸோ கடைசியாக நம்ம ஒரு ரேம்பை தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேம்பை நம்ம
விளாண்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேம்பை எப்படி இருந்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேம்பை விளாண்டு பார்க்கணுன்ட்டு இந்த பைக் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இந்த பைக்கில் ஏறிட்டே பைக் 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 எனக்கே மூளை கிளம்பிட்டுமா கொஞ்சம் நேரம். சரி, இப்போ இந்த கிரெனேட்டை தூக்கி போடுவோம். எவ்வளோ தூரத்துக்கு இந்த கிரெனேட்டை போடுன்னு பொட்டான்னு சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்கும். போட்டுறேன். டொமில் 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 அப்படிதான் வெடிச்சிடுச்சு. இன்னொரு கிரானைட் போட்டோம்ல, அதான் சவுண்ட் இப்போ கேட்க போகுது. டொமில் டொமில் வெடிச்சிடுச்சுக்க. நான் இந்த கிரானைடு கேஷ் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பைக் R15 நினைக்கிறேன். R15 எடுத்துக்கிட்டு கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்க ஜம்பு 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 போயிட்டுங்க. என்னங்க கால் ஒரு மாதிரியா போயிட்டு ஐயா என்னது காய்ஸ், பைக்கை காணும். சீட் கோட் போட்டு வேறு பைக்கை ஏற வைப்போமா? ஃபோன் அடுறா. சீட் கோட் போட்டு வேறு பைக் என்னங்க இம்மா தூரத்துக்கு இங்கே கீழே வந்து கை காலம் தேர்மான தெரியலையே. உடல் எலும்பு கூட மிச்சம் இருக்காது போல், எல்லாமே தூள் மாவாக போயிடும் போல் கைஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு சீட் கோட் போட்டு ஏதாச்சும் பைக்கோட வைப்போம். என்ன போனோம்னா 2 போட்டு 20030 போட்டு பார்த்தோம். ஏதோ பைக் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா பைக்கு? சரி இருங்க 222 போட்டு பார்ப்போம். போயிட்டா. சரிங்க திருப்பியும் போட்டு பார்ப்போம். பைக்கு திருப்பியும் போச்சு. பைக்கு திருப்பியும் போட்டு பார்ப்போம். 222 பைக்கே காணும். பைக் கீழே போயிட்டு போகலாங்க. இதுக்கு மேலே நம்மளால முடியாது. நம்ம ஜம்ப் பண்ணி தான் போய் ஆகணும். ஜம்பே லஜக்கு. நெக்ஸ்ட்டு இதை ஜம்ப் பண்ண முடியுமா? அங்கே தான் பைக் கிடக்கு. ஜம்பே போச்சு. சாரி முடிஞ்சு தப்பிச்சிட்டாங்க. வேற லெவலில் இவன் தான் ஃப்ராங்க்லினுக்கு சூப்பர்மேன் பவர் இருக்குது. சரி வாங்க கீழே நம்ம மேலே போட்டு பைக்கில் கீழே வாங்க எனக்கு அடங்கு அம்மாலே ஏடி இது மாதிரி ஏடு. நம்ம இப்போ செம்ம ஸ்பீடாக போய் ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ அவ்வளோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸோ பை கைஸ் அடுத்த ஸோ பா.